சில பேர் வந்து மொக்க கமெண்ட் போட்டு கொண்டிருப்பாங்க, அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஸோ எனக்கு வந்து தமிழ் மட்டும் ஆப்ஷன் இல்லை, எனக்கு சிங்களம் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தேவையான ஃப்ரெஞ்சும் படிக்கலாம், பக்கத்துலானே இருக்குது, ஜெர்மனி இருக்குது. இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த காலத்தில். ஏஐ இருக்குது, ஸ்கிரிப்டை கொடுத்தா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும், வாய்ஸும் வரும், இப்போ விஷுவல்ஸும் வந்துடுது. இப்போ ஃப்ரெஞ்சுக்காரன் மாதிரியே நான் உடுப்பு போட்டிருந்து கதைக்கலாம் உங்களோட. எனக்கும் இப்போ தமிழ் காய்ச்சி கொண்டு வர போரிங்காக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக சிங்களத்தில் தான் புஷ் பண்ண போகிறேன் இந்த மென்டோரிங்கை. ஸோ தமிழுக்கு நான் இப்போ 2 வருஷம் செஞ்சேன், நான் ஸோ ரிசல்ட்ஸும் எடுத்த ஆக்கள். ஸோ அடுத்த வருஷம் சிங்களத்தில் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க நான் இனி சிங்களம் கதைச்சி ஆப்ஷன்ஸ் கணக்கு இருக்குது காய்ஸ். உங்களுக்கு நாங்கள் லிமிட் பண்ண வேண்டாம், இதுக்குள்ளே மட்டும்தான் இருப்போம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் வளர்ச்சி இல்லை. ஸோ வளர்கிறதுக்கு ஜோதிச்சதுக்கப்புறம் இதுகளுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்கொண்டு இருந்தோம்டா திருப்ப எங்கட வளர்ச்சி நாங்களே அழிச்சு கொள்கிற வேலை தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து தமிழில் வீடியோஸ் மூலமாக தான் நடக்கும் மென்டோரிங். ஸோ சிங்களத்தில் தான் குரூப் மென்டோரிங் செய்வேன். ஒரு 2-3 குரூப் செஞ்சதுக்கப்புறம் இப்போ அதே வீடியோ மொழிக்கு தான் கொண்டு வரணும். ஸோ அடுத்த வருஷம் சிங்களத்தில் பார்ப்பீங்க கணக்கு நான் கதைச்சி. நான் லிமிட் பண்ணிக்கொள்ள மாட்டேன், என்ன இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், இதை மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி. ஸோ தட்ஸ் மீ.